الحمد لله وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழுகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை மிக அழகிய வடிவிலே அவன் அமைத்து எல்லா வஸ்துக்களையுமே மிக அழகாகவே அவன் நேர்த்தியாகவே வடிவமைத்து கொடுத்திருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அருள் என்பதால் தான் அதை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்கின்ற எச்சரிக்கையும் அவன் செய்கிறான். விசாரணைக்கு எப்பொழுது ஒன்று வரும் என்றால் நமக்கு அது எதில் உரிமை இல்லாது இருக்குமோ அதில் தான் விசாரணை வரும். நமக்கு உரிமையான ஒன்றில் விசாரணை வராது. நமக்கு அதுல உரிமை இல்லை அப்படிங்கும் போது யாராவது வந்து கேட்டான்னு வைங்க, உனக்கு என்ன இதுல வேலை, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றவோம். அவனுக்கு நம்ம கிட்ட உரிமை இருக்குன்னு சொன்னா வருவான், கேட்பான், நான் கொடுத்த நீ சொல்லு, எல்லாம் நீ வாங்காம இருந்திருக்கணும் அப்படிம்பான். அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிக்கிறான் என்றால் அவன் மொத்தத்தையும் தந்து விசாரிக்கிறான். அந்த அவன் தந்திருக்கக்கூடிய நியாமத்தில் அழகிய வடிவு என்பது இன்னைக்கு அது ஒரு மடைமாற்றம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த உடலை தந்திருக்கிறான். இந்த உடலை தந்து அந்த உடலை மறைக்கணும்னு சொல்றான். ஒருத்தன் காட்டிட்டு போனான்னு வைங்க ஆபாசமா, அது தடை செய்யப்பட்ட ஒன்று. எல்லா வஸ்துவிலும் ஒரு ஹத்து என்று இருக்கிறது, ஒரு நிர்ணயம் என்று இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய நியாமத்துகளில் ஒன்று ஊடகம் என்பது கூட. அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரம், இந்த உலகத்தை வசப்படுத்தி தந்திருக்கிறான். எப்படி இந்த உடலை தந்து ஆரோக்கியத்தை தந்து அதுல வடிவுகளை தந்து எல்லாம் கொடுத்தானோ, அவன் கொடுத்த அறிவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்பது இந்த உலகத்தை அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தனிப்பெரும் சிறப்பு. இந்த உலகம் அவன் வசப்பட்டு நிற்கிறது. இந்த வையகத்திற்குள்ளால் இவனுடைய அறிவினுடைய முதிர்ச்சியால் எதையெல்லாமோ கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்கிறான். அந்த வளர்ச்சிகள், அறிவியல் வளர்ச்சிகள்ல வெண்ணெய் தொட்டி நிற்கக்கூடியது ஊடகம் நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை வச்சுதான் எல்லாத்தையும் முடிவு செய்கிறான். இன்றைய நாள் தொலைக்காட்சி தினமும் கூட. நவம்பர் 21 என்பது 1996வது ஆண்டு ஐநா முடிவு செய்து. ஆனா அதற்குன்னு காரணம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் முடிவு செய்வான். அதற்கான காரணத்தை அவன் முன்வைக்கிற பொழுது
மக்களிடத்துல ஒரு பொது கருத்தை கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு அழகான ஒரு இதாக அமைகிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, உலக அளவுல மக்களிடத்துல ஒரு உரையாடல் உருவாக்க முடிகிறது, அனைவர்களையும் ஒன்று சேர்க்க முடிகிறது அப்படிங்கிற அந்த கருத்தை அவன் முன்வைக்கிறான். நான் இவைகளுக்கு முன்னால் ஒரு ஆயத்தை உங்களுக்கு முன்னால் நிறுத்திவிட்டு அதற்கு அடுத்த செய்திக்குள்ளால் செல்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். யாரு ஈமான் கொண்டவர்களிடத்துல மானக்கேடான விஷயங்களை பிரியப்படுவாங்களோ, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா, மானக்கேடான விஷயத்தை அதை பரவ செய்யறதுக்காக யாரு ஈமான் கொண்டவர்களை தான் அல்லாஹ் சொல்றான், பிரியப்படுவாங்களோ லஹும் அதாபுன் அலீமுன், அவனுக்கு நோவினை தருகிற வேதனை உண்டு. எங்கெல்லாம் உண்டு? ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலையும் உண்டு, நாளைக்கு மறுமையிலையும் உண்டு அப்படிங்கிறான். வல்லாஹு யஅலம் அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவன், உங்களுக்கு நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு மொழி, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ், மக்கள் அதிகமான பேரு பொடுபோக்காகவே இருக்கிறாங்க இந்த இரண்டு அருள்களில். ஒன்றாவது என்ன? அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம், இன்னும் ஒன்று ஓய்வு. இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இந்த இரண்டையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் உள்ளுக்குள்ள அடுத்த செய்திக்கு நாம் பார்க்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம், அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த ஓய்வு மிக கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. நல்ல விதத்தில் இதை பயன்படுத்திவிட்டால் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாம தொலைக்காட்சி என்ற ஒரு பெயரை எடுத்துக்கொண்டாலே நமது சிந்தனைக்குள்ளால் வருவது அது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற எண்ணத்திற்குள்ளால் விடுகிறது. அறிவியல் வளர்ச்சி உச்சத்தை தொட்டிருக்கிற இந்த வேளையில அத யாரு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய இலக்கில் சரியாக இருக்கிறார்கள், அவங்க நோக்கத்தில் சரியா இருக்கிறாங்க. மக்கள் வேண்டுமானால் அதை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதை இயக்கக்கூடியவர்கள் மிக சரியான இலக்கோடு இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் கரத்தில் கிடைக்கிறதோ அவர்களை பொறுத்தது அமைகிறது. பொருளை ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற மையத்தில் அதை செயல்படுத்தக்கூடியவன் அது எந்த வகையில் அதுல நாம சம்பாதிக்க முடியுங்கிறதுல கவனமாக இருக்கிறான். அதனால்தான் ஆபாசங்கள் அங்கே விளைவிரிக்கப்படுகிறது. கதைகளை விட சதைகள்ங்கிறான்ல, அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். எனவே அவன் அதுல கரெக்டா இருக்கிறான். இன்னொரு விதத்தில் ஊடகங்கள் பல்வேறு வகையான ஆபத்துகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. மக்களை திசை திருப்புவதற்கு, தேவையற்ற செய்திகள் வதந்திகளை பரப்புவதற்கு எல்லாமே சரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் பார்க்கிறோம், உடனுக்குடன செய்தியை வழங்கக்கூடிய சூழல் என்பது அது ஒரு புறம் இருந்தாலும், ஒரு தகவல்களை பரிமாறக்கூடிய விதத்துல அது நமக்கு மிகப்பெரிய தூணாக நிற்கிறது அப்படிங்கிறது இருந்தாலும், ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துல நமக்கு தொலைக்காட்சி அப்படிங்கிறது என்னைக்காச்சும் இருந்துச்சான்னா இல்லதானே. அதனால மூடலாக இருக்கக்கூடிய ஒன்றில் என்னைக்குமே சர்ச்சையான கருத்துகள் இருக்கும். பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறது தொலைக்காட்சி வந்த காலத்துல அப்போ அறிஞர்கள் இடத்துல வன்மையாகவே அது தடை அப்படிங்கிற சொல் இருந்தது. அதை பயன்படுத்தக்கூடாது, பார்க்கக்கூடாது, அணுகக்கூடாது அப்படிங்கிற அந்த தடைகள் எல்லாம் இருந்தது. அப்பொழுது கூட சிலர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் பிற்போக்கு சிந்தனைகள், வரக்கூடியது அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும், அதுதான் சரியானது அப்படிங்கிற கருத்துகளும் அங்கே வலுப்பெற்றது. அறிஞர்கள் ஏன் தடை செய்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை முன்வைக்கிற பொழுது அவங்க ஒரு ஆயத்தை முன்னிறுத்தினார்கள். சூரா பக்ராவில் வரக்கூடிய ஆயத்து, சூதாட்டம் சாராயம் குறித்து வருகிற அந்த ஆயத்து. யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், உங்ககிட்ட நாயகமே கேட்கறாங்க சூதாட்டத்தை பத்தியும் குடியை பத்தியும் கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ப கேட்டுட்டாங்க, கேட்டதுல இப்ப கூடுமா கூடாதான்னு சொல்லணும், சரியா தப்பான்னு சொல்லணும், ஏத்துக்கலாமா விடலாமான்னு சொல்லணும்.
அல்லாஹ் தஆலா பின்னாடி இந்த மாதிரி ஒரு வஸ்துக்கள் கண்டுபிடிக்கப்படுகிற பொழுது நஸ்ஸாக கூடும் கூடல்ல ஆகும் ஆகாது இப்படிங்கிற எந்த விதமான தெளிவின்மை இருந்தால் அப்ப எதை வச்சு முடிவு எடுக்கணுங்கிறது அல்லாஹ் தஆலா லாஜிக்கா அணுக சொல்றான். யஸாலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர், சூதாட்டம் கூடி கூடாது நல்லா சொல்லி இருக்கலாம், பின்னால் வரக்கூடிய சட்டங்களுக்கும் ஒரு முன்வடிவத்தை நீங்கள் எப்படி அமைக்க வேண்டும்ங்கிறத அல்லாஹ் தஆலா அங்கே அறிவுறுத்துகிறான். குல் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ், அதுல அதிகமான பாவம் இருக்கு, கொஞ்சம் பிரயோஜனம் இருக்குதான் செய்யுது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீஹிமா, கடைசி என்ன முடிவு எடுக்கிறது? பாவமும் இருக்கு அதுல நலவும் இருக்கு அப்படின்னா எதை வச்சு முடிவு எடுத்துக்கிறது அப்படின்னா அதுல எது அதிகமா இருக்குன்னு பாருங்க. இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீஹிமா, அதுல இருந்து வரக்கூடிய தங்கடங்கள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாதிப்புகள், கிடைக்கக்கூடிய நலவுகளை விட அதிகமா இருக்குது, அதனால நீங்க அதை தவிர்த்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் லாஜிக்காக அறிவுக்கு தான் செய்தியை அல்லாஹ் கொடுக்கிறான். காதுக்கு செய்தியை கொடுக்கல, காதுக்கு செய்தியை அல்லாஹ் தரல, அறிவுக்கு செய்தியை தரான். நீ அதை வச்சு முடிவு எடுத்துக்கப்பா, கூடுமா கூடாதா, எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கொண்டு சொல்லி இந்த ஆயத்தை அறிஞர்கள் முன்வைத்தார்கள். அதே மாதிரி வீண் விரயம் என்பது எந்த விதத்திலேயும் அனுமதிக்கப்பட்டதல்ல நமது மார்க்கெட்டில். அது எதுவாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லது அறிவை எந்த ஒரு உணவாகத்தான் இருக்கட்டுமே, அதுலயும் வீண் விரயம் செய்யக்கூடாதும்பா. எதுல? வெளியில போடுறதா? இல்ல உள்ள போடுறதும் கூட அப்படிம்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வெளியில போடுறதை விட உள்ள போடுறது மகா பெரிய ஆபத்து அப்படிம்பாங்க. கெட்டது பாத்திரத்திலே ஆக கெட்டது வயிறு தான் அப்படிம்பாங்க. எதை தேவையில்லாததை உள்ள தள்ளி விட்டு ஆபத்தை உருவாக்குறது இருக்கு இல்லையா, அது மகா பெரிய கெட்டதும்பாங்க. அப்ப ஒருத்தங்க மிச்சமாகி வெளியே போடுறான்னா சில பேர் சாப்பாடு உட்கார்ந்து இப்படி சொல்லுவாங்க, இல்ல வீணா போயிடும் அதனால திங்கிறேன்பாங்க. அது அதை விட கொடுமையானது, மோசமானது, கடைசி உடலுக்கு ஆபத்தை அது உருவாக்கி விடும். அப்ப வெளியில போடுறது மாத்திரம் வீணானது இல்லப்பா, உள்ள போடுறது வீணானது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் அதிகமாக விழித்திருப்பதை அவர்கள் வரவேற்கவில்லை. மார்க்கத்தின் அடிப்படையில் கூட அவைகள் சில கட்டங்களில் தடையாக கூட அமைந்துவிடும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஆனா அதுல வீண்வரையத்தை கண்கள் அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் பயன்படுத்தணும், தேவையற்றதில் பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது. அப்ப ஆரோக்கிய ஒலா துஸ்ரிஃபு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்க இஸ்ராஃப் செய்யாதீர்கள் அப்படின்னு. இப்ப அந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள இப்ப அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எப்பா பல்வேறு கருத்துகள் இன்னைக்கும் கூட அறிஞர்களுக்கு இடையில அந்த கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அது நஸ்ஸாக இல்லை, தெளிவாக கூடும் கூடாதுங்கிறது ரசூலுல்லாஹி காலத்துல இருந்தால் கூடும் கூடாதுன்னு ஆயிருக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் அதுல ஒரு கருத்து வேறுபாடுகள், அபிப்பிராய பேதங்கள் இருக்கத்தான் செய்யும். பயன்படுத்தலாமா கூடாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னா, ஊடகத்தை பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்னா, இப்ப அல்லாஹ் தஆலா அறிவுக்கு செய்தியை தந்த மாதிரி மக்களிடத்திலேயே சில அறிஞர்கள் ஒப்படைப்பார்கள். ஓ நிலையை பொறுத்ததுப்பா, கூடுமா கூடாதாங்கிறது ஓ நிலையை பொறுத்தது. நீ எதுக்கு வாங்கின? வீட்டில் வச்சிருக்க. இன்னைக்கு வீட்டினுடைய அடையாளமாக, ஆடம்பரத்தின் அடையாளமாக, வசதியின் அடையாளமாக அது நிற்கிறது. வீடு புதுசாக கட்டுறாங்கன்னு வைங்க, ஒரு வீடு இருக்குன்னா எதுக்கு இடம் ஒதுக்குறாங்களா இல்லையோ, ஹால்ல டெலிவிஷனுக்கு ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க. அந்த வீட்டினுடைய தரத்தை பொறுத்தது, அவங்களோட வசதியை பொறுத்து அதனுடைய அளவுகள் வித்தியாசப்படுகிறது. அது பெருசாக எவ்வளவு பெருசா வேணும், சின்னதிலிருந்து ஆக விரிவடைகிறது. அது அவங்களுடைய வசதியை பொறுத்தது. தன்னுடைய அடையாளமாக அதை முன்னிறுத்த பார்க்கிறார்கள். என்ன உங்க வீட்டுல சின்னதானா, பெருசா வைக்கலாமே அப்படின்னு வர்றவங்க கூட கேட்கிற அளவுக்கு. அப்ப வீட்டில் அது இருந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்த சூழல் உருவாகி விடுகிற அளவுக்கு சமுதாயம் இருக்கிறது. சரி, இப்ப அவனை பொறுத்து தான் அது முடிவு எடுக்கப்படுகிறது. இப்ப அதுல ஆரம்பத்திலேயே தடை செய்தாங்க நம்ம சொன்னோம். அதுல இன்னொன்று என்னன்னா, மிக முக்கியமாக அறிஞர்கள் முன்வைத்த காரணத்தில் ஒன்று, அது உருவகத்தை முன்னிறுத்துகிறது, உருவப்படுத்துகிறது. இஸ்லாத்துல உருவத்துக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற அந்த அடிப்படை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவோடு சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கிட்ட வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, உள்ள நுழையிறது எங்களுக்கு தடை செய்யப்படுகிறது, இரண்டு இருந்தால், ஒன்று உருவம் இருந்தால், இன்னொன்று நாய் இருந்தால் அப்படிங்கிறது.
இன்னைக்கு ரெண்டுமே சர்வசாதாரணமா இருக்கிற மாதிரி போச்சு. வீட்டுக்குள்ளால் இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆனா நமக்கு அது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது அந்த உருவத்தில் கூட இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள் நுழைய வாராங்க, திரைசீலை தொங்குகிறது, அதுல உருவம் இருக்கிறது, உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விடுகிறார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு அது. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினதற்கான காரணத்தை கேட்கிறார்கள், முகவிதானத்தின் மாற்றத்தை வினவுகிறார்கள். அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது இருக்க கூடாது. என்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன லா நதுகுலு அப்படிங்கிறாங்க, நாங்க நுழையவே மாட்டோங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதனால இது இருக்கக்கூடாது அப்படின்ன உடனே அதை கிழித்து என்ன செய்தாங்க, தலையணையாக தைத்து கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் ஹதீஸில் பதியப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மொழி இப்படி இருக்கிறது. அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நாங்க நுழைய மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அப்ப இவைகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்துல அறிஞர்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்க, அது தொங்கவிடப்படக்கூடிய உருவங்கள் அப்படிங்கிறது. மற்றபடி நம்ம கையில வச்சிருக்கிறோம் சில உருவங்கள், நம்மளுடைய போட்டோ வச்சிருக்கிறோம், அவைகள் தடையா என்றால் அவசியத்திற்கு அது அனுமதிக்கப்படுகிறது என்கின்ற தரத்தை முன்னிறுத்துவார்கள். சரி, ஹைர், அது விசாலமான அவரவர் இதை பொறுத்தது. நீங்க எந்த விதத்தில் அதை பயன்படுத்துகிறீர்கள் அந்த தொலைக்காட்சி அப்படிங்கிற வயது தான் முடிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு ஆபாச சரக்காகத்தான் அது அமைகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவ்வளவு கேவலமான செய்திகள் தான் அதில் பரப்பப்படுகிறது. அவ்வளவு ஆபத்தானது. வீட்டுக்குள்ளால் ஒரே குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு காட்சியை பார்த்திட முடியுமா? அல்லாவுக்காக வேண்டி கண்ணீர் சிந்துறான இல்லையா? எந்த வீட்டிலையும் அல்லாவுக்காண்டி கண்ணீர், இஸ்லாமிய வீடுகள்ல சொல்றேன், அல்லாவுக்காக வேண்டி சொட்டு கண்ணீர் தினம் தோறும் சிந்தப்படுகிறதான்னு தெரியாது. ஆனா சீரியலுக்காக சிந்தப்படுதா இல்லையா கண்ணீர்? எல்லா வீட்டுக்குள்ளையும் அனைவர்களும் இருந்து பார்க்க முடியல. தமாஷாக கூட சொல்வார்கள், எல்லாம் குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீரென்று பிள்ளையோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத ஒரு காட்சி பட்டென்று வந்து விடுகிறது. உடனே திசை திருப்புவதற்காக பருவமடையாத பிள்ளையாக இருந்தாலும் கூட பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களும் தெளிவா தான் இருக்கிறாங்க. அவன்கிட்ட உடனே சட்டுன்னு தண்ணி எடுத்துட்டு வாடா, சீக்கிரம் போய் அங்க எடுத்துட்டு வாடா அப்படின்னு இருக்கிறான். தண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். திரும்ப கொஞ்ச நேரத்தில் திரும்ப காட்சி வருது, இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு இருக்கிறான். போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். அவன் எத்தனை தான் நிறுத்த முடியும்? மூணாவது காட்சி வரும்போது அவனே சொன்னானா, அப்ப தண்ணி எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுக்கு தெரியுது இது ஆக மோசமானது, இதனாலதான் என்ன அனுப்புறாங்கன்னு சொல்லி. அவ்வளவு மோசமான காட்சிகள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அந்த பாசு இந்த பாசுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று போடுறானா இல்லையா? அல்லாஹ் தஆலா வீடுகள்ல டிவி இல்லாம இருக்கிறது பெரிய, பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். சிந்தனைகள் ஒரு விசாலமான இடத்திற்கு செல்லாது முடக்கப்படுகிறது இதன் காரணத்தினால். அதனாலதான் கொரோனா போன்ற காலத்தில் நமக்கு செய்த அட்வைஸ்ல மிக முக்கியமானது, முதல்ல டிவியை பார்க்காதீங்க. ஏன்னா அதை பார்க்கறதுனாலே நிறைய பேர் மௌத்தா போயிட்டான். அங்க என்ன ஆச்சு தெரியல, இங்க என்ன ஆச்சு தெரியல, அவ்வளவு கொத்து அங்க சாவறானா இங்க சாவறானா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டானான்னு சொல்லி இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவன் மயங்கிடுறான். அப்ப ஊடகங்கள் இப்படி ஒரு செய்திகளை பரப்பி மக்களை பதட்டத்திலேயே வைக்க முடிவு செய்கிறது. மருத்துவர்கள் ஆய்வின் அடிப்படையில் முன்வைக்கிறாங்க, அதிகமான பிளட் பிரஷர் இதனால உருவாகுது அப்படின்னு சொல்லி. ஒரே இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சுகர் இதனால் தான் ஏற்படுது. பெரும்பாலான இதுகள் வீட்டுல உட்கார்ந்துகிட்டே இருக்கிறான், அசையவே மாட்டேங்கிறான். இஸ்லாமியர்களுக்கு ஏதோ 5 நேர தொழுகை இருக்கிறதுனால அந்த வேலை வீட்டுக்குள்ள தொழுகை இருந்தா அந்த நேரமாவது எந்திரிச்சு போகக்கூடிய சூழல் இருக்கு. சில பேருக்கு அவைகள் கூட தொழ முடியாத ஆக்குவது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு காட்சிகள். அதிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா சோதனைகளுக்கும் இது காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இபாதத்தினுடைய மிக முக்கியமான தடையாக இவைகள் நிற்கிறது. சையதுனா ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு நாள் தாயார் என்ன அழைச்சாங்க, என்னுடைய தாயார் அழைச்சி ரசூலுல்லாஹ்வை எப்பப்பா சந்திச்ச கடைசியா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்ப பார்த்தோம் அப்படின்னு. அப்ப தொடர்போடு இருந்து கொள்ளவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பார்த்தேன், போறேன், நான் போயிட்டு எனக்காண்டி உங்களுக்காண்டி நான் துவா செய்ய சொல்றேன், இஸ்திக்ஃபார் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டிலிருந்து விடை பெறுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு தான் அவங்க கேட்கிறாங்க, நான் எனக்காண்டி உங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கிட்ட துவா செய்ய சொல்றேன், இஸ்திக்ஃபார் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. வெளியே போனா அது சரியா மகரிபுடைய நேரம்.
மகரிபுடைய தொழுகையில போய் நேரா பங்கெடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தொழுகிறாங்க. தொழுது முடிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலேயே இருந்து விட்டார்கள். இஷாவுடைய தொழுகை அதையும் நான் தொழுதேன். தொழுததுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே திரும்பினாங்க. நான் அவங்களோட சேர்ந்து நடந்து போனேன். மன் அப்படின்னாங்க, யார் அப்படின்னாங்க. ஆனா ஹுதைஃபா, நான் ஹுதைஃபா வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. ஹுதைஃபா சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா, அதனால அவங்களுக்கு அந்த ஞானங்கள் இருக்கும்ல, அதனால உடனே கேட்டாங்க, மா ஹாஜத்துக்க, உங்க வேலை என்ன கேட்டுட்டு இவ அந்த வேலையை சொல்லவே இல்லை, எதுக்காண்டி வந்தேன்னு சொல்லவே இல்லை. அவளா முற்படுத்ததாக கஃபரல்லாஹு லக வலி உம்மிக்க, அல்லாஹ் உங்க பாவத்தையும் உங்க தாயாருடைய பாவத்தையும் மன்னிக்கட்டும். அதுக்குதான் வந்தாங்க. அங்கிருந்து வந்ததே நான் உங்களுக்காண்டி அவங்களுக்காண்டியும் சொல்லி வந்ததே. அஸ்அலுஹு அன் யஸ்தக்ஃபிர லீ வலக்கி, எனக்கும் உங்களுக்காக வேண்டி நான் இஸ்திக்ஃபார் பிழை பொறுக்க தேட நான் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சுட்டு வாரேன்னு தான் வந்தாங்க. அங்க ரசூலுல்லாஹ்வே கேக்குறாங்க, மா ஹாஜத்துக் யா ஹுதைஃபா, ஹுதைஃபா என்ன வேணும்? கஃபரல்லாஹு லக வலி உம்மிக்கு, அல்லாஹ் உங்க பாவத்தையும் உங்க உம்மோட பாவத்தையும் மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அது அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்களுக்கு அந்த ஞானங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், அந்த நாவுகளில் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான். ஹைர், நாம் சொல்ல வருகிற செய்தி மிக முக்கியமான அந்த நேரத்தை இந்த தொலைக்காட்சி பால் எடுத்து விடுகிறது. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் இஷா மகரிபுக்கு மேலதான், அதோட உட்கார்றதோட சரி எல்லாம் நாசமா போயிடுது. அப்ப வீட்டை ஒரு அழகான சூழலில் வைக்க விடாமல் மாசுவடிந்த சூழலுக்கு அதுதான் இட்டு செல்கிறது. மற்ற நேரத்தில் நாம பாராட்டுறோம். எப்போ அறிஞர்கள் சொல்றதுல வேண்டுமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் இல்லாம இருக்க முடியுமா, வீட்டுக்குள்ள அதெல்லாம் வைக்க முடியாம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு முற்போக்கு சிந்தனையா சிந்திக்கணும்னு எல்லாம் சொல்றோம். ஆனா சில நேரம் பாராட்டுறோம். யார? பெற்றோரை பாராட்டுறோம். ஒரு பெற்றோர் சொல்றாங்கன்னு வைங்க, நடக்கதான் செய்யுது, நடக்கக்கூடிய சூழல் தான். என்ன வீட்டுல டிவி இல்லையே? ஆமா ஆமா, நாங்க புள்ள 12th படிக்கிறாரு, அவன் 11th வரும்போதே கடைசிலேயே டிவி தூக்கிடுறாங்க, வீட்டுக்குள்ள டிவி இல்லாம பாத்துக்கிறாங்க. 12th படிக்கிறாரு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கரெக்டான வேலை செஞ்சீங்க. அவன் படிச்சு முடிக்கிற அந்த ஒரு வருஷத்துக்கு வீட்டுல டிவியே கிடையாது. அந்த பெற்றோருக்கு பாராட்டு வேற, ரொம்ப அழகான வேலை செஞ்சிருக்கிறீங்க. காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், அவ்வளவு நாள் இல்லாதது அன்னைக்கும் அப்பையும் தூக்குறீங்க அப்படின்னா இது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான தருணம். இதுல அவன் கோட்டை விட்டுட்டான்னு சொன்னா அடுத்தடுத்த எதிர்காலம் அவனுக்கு கேள்விக்குறியா போயிடும். கடைசி அடுத்த ஆண்டு திரும்ப இதுக்கு படிக்கிறோமோ இல்லையாங்கிறது வேற, ரேங்க்ல மார்க்ல தொய்வு ஏற்பட்டு விட்டால் கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்த மிக முக்கிய வாய்ப்புகள் நழுவி விடுமே அப்படிங்கறதுனாலங்கிறாங்க. ஓகே, இது வரவேற்கத்தக்கது தானே. இஸ்லாம் சொல்லும், நீங்க எப்பவுமே ஆன் டியூட்டி தான், ஆஃப் டியூட்டி இஸ்லாமியர்களுக்கு கிடையவே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாது. இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் ஆன் டியூட்டி தான். அதனாலதான் ஒரு அறிஞர்கிட்ட கேட்டாக, நீங்க என்ன இது இஸ்லாம் குடிக்கிறதுக்கு மொத்தமா தடை செய்யுது, மொத்தமா ஏன் தடை செய்யுது? ஒரு அறிஞர்கிட்ட வினா போகுது. தொழுகை நேரத்தில் தடை செஞ்சிருக்குன்னு வந்திருக்கு, அது ஓகே. ஆனா அதுக்கப்புறம் மொத்தமாவே தடைன்னு வருது. வணக்க நேரத்தில் ஓகே, மற்ற நேரத்தில் குடிச்சா என்ன பிரச்சனை இல்லையே, அதனால என்ன பாதிப்பு வந்துட போகுது? சகோதர சமயத்தவர் கேட்கிறார். இஸ்லாமியர் கேட்டான்னா இப்ப ஆயத்து வந்திருக்குன்னு சொல்லி முடிக்கலாம், அவன் ஆயத்தை ஏத்துக்கலையே, அப்ப அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அறிவாளன் தான் பதில் சொல்லணும். அப்ப அது அறிஞர் அழகா சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விமானம் பறக்குது, எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுக்குறாங்க, உட்கார்ந்துக்கிற எல்லாத்துக்கும் அவன் பாட்டில் தேவைப்பட்டா குடிங்கிறான். சில விமானங்கள்ல அது அனுமதிக்கப்பட்டிருக்கு, கொடுக்கறான். சரி, அந்த பைலட்டு கேட்டாயும் கொடுக்க மாட்டேங்கிறிய, அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட வேண்டியது தானே, ஓட்டிக்கிட்டு இருக்கிறான்ல, இவ்வளவு தூரம் நீண்ட தூரம் பயணம், இவன் ஊத்துறான். சரி, கொஞ்சம் பைலட் 2 பேர் உட்கார்ந்துக்கிறான், மெயின் பைலட் கோ பைலட் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறான், கொஞ்சம் அவனுக்கு ஊத்தி கொடுத்துட வேண்டியதானே, ஊத்தி கொடுத்தா மொத்தமா ஊத்திக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி தான்ப்பா இஸ்லாமியர்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சமூகத்துல எப்பவுமே சரியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கணும். அவனுக்கு ஆஃப் டியூட்டி எல்லாம் கிடையாது, என்னைக்குமே ஆன் டியூட்டி. அவன் ஆன் டியூட்டில இருக்கும்போது குடிக்க கூடாது, ஆஃப் டியூட்டி ஆனா குடிக்கலாம். அவன் அதை விட்டு வெளியே போயிட்டான்னா குடிக்கலாம், பிரச்சனை இல்லை, அது அவனே கொடுப்பான். ஆன் டியூட்டில குடிக்க முடியாது. இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் ஆன் டியூட்டி தான்பா, ஆஃப் டியூட்டியே கிடையாது. அவன் எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இறை நினைப்பில் இருக்க வேண்டும், எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும், தவறுக்கு அவனுக்கு எந்த விதத்திலும் துணை நிற்க முடியாது. இஸ்லாம் அப்படி அவனை கட்டுக்கோப்பாகவே கடைசி வரைக்கும் வைக்க பார்க்கிறது. அப்படிங்கறத சொன்ன உடனே அப்படியான்னு புரிஞ்சுக்கிட்டார்.
நாம் யோசிக்கிறோம். இஸ்லாம் ஒன்றை மிக சீராக அழகான முறையில் முற்படுத்தி காட்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகுந்த அழகான தெளிவுகளை தந்திருக்கிறார்கள். எனவே இப்போ அவசியம் இல்லையா, கூடுமா கூடாதா, சர்ச்சைகள் இருக்குன்னு வைங்க, நம்மளை வச்சு நம்ம முடிவு எடுக்கணும். ஆனா அறிஞர்கள், அறிவியலாளர்கள் ஒரு செய்தியை முன் வைக்கிறாங்க. என்ன, நீங்க வீட்டுக்குள்ள டிவி வைக்கிறதாக இருந்தா சில கட்டுக்கோப்புகளோட வைங்க அப்படிங்கிறாங்க. சில கட்டுக்கோப்போட வச்சுக்கோங்க. ஒன்னாவது என்ன, குறிப்பிட்ட நேரம் தான் அதை ஓபன் பண்றதுன்னு முடிவு செஞ்சுக்கோங்க. நியூஸுக்கான நேரம்னா அது ஓகே, அதை பாக்குறியா, என்ன பார்க்க போறியோன்னு முடிவு செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம். பிள்ளைகள் பார்க்கணும்னு ஆசைப்படுதா, காட்சிகள் எவைகள் அந்த திரையில் வெளிப்படுவதல்ல, இவன் கண் திரையில் எது தென்பட வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதை முடிவு செஞ்சு இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும், இதைத்தான் பார்க்கணும், இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, அப்படி முடிவு செய்யுங்க. இரண்டாவது, அதனால என்ன பிரச்சனை, இன்னைக்கு பிள்ளைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை. நேற்று கூட ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று வந்தது. அதை பார்க்கும் பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களுடைய நிகழ்ச்சி அது. அந்த மாற்றுத்திறனாளி, சாதனைக்குரிய மாற்றுத்திறனாளி, அவள் பேசுகிறார். அது பேசும்போது அவள் சொல்றா, மாற்றுத்திறனாளி எங்களுக்கு பேரு, ஆனா இன்னைக்குள்ள ஆய்வை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் மாற்றுத்திறனாளிகள் தான். எதிர்தரப்புல ஆரோக்கியமானவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், ஒரு தரப்பில் மாற்றுத்திறனாளிகள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சரி, ஓகே, எங்களுக்கு காலில் ஊனம், உங்கள எத்தனை பேர் கண் பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் சுகர் இல்லாம இருக்கிறீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருக்கு, தைராய்டு பிரச்சனை இல்லாம இருக்கு சொல்லுங்க, உங்களுடைய எத்தனை டீடைல் சொல்லுங்க பாப்போம். அத்தனை பேரும் நீங்களும் நோயாளிகள் தான், நாங்களும் நோயாளிகள் தான். இதுல என்ன, நாங்க மாற்றுத்திறனால நீங்க சரியான ஆளுன்னு சொல்றீங்க, நீங்களும் நோயாளிகள் தானே அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தை மெய்ப்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கிட்டே அப்படித்தான். பிள்ளைகளுக்கு அதிகமான கண் பார்வை இலக்கு ஏற்படுவதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இதனால் ஏற்படுகிறது. ஏன்னா எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறாங்க. இப்போ டிஸ்டன்ஸா உட்கார்ந்து பார்க்க வைங்க பிள்ளைகளை. அதே மாதிரி தேவையற்ற காட்சிகளை பிள்ளைகளுக்கு காட்டாதீர்கள். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். இரண்டாவது, இன்னைக்கு ஊடகம் அப்படிங்கிறது ஆபாசம் ஒரு பக்கம் கடை விதித்தாலும் தேவையற்ற வதந்திகளை பரப்புவதற்கு காரணமாக அமைகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் எல்லாத்தையும் ஊடகத்தை பார்த்த உடனே திசை திரும்பி போயிடுறான். ஊடகம் அதற்காக வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கம் ஏதாவது ஏமாற்று வேலை நடக்குவதாக இருந்தால் இன்னொரு பக்கம் ஏதாச்சும் ஒண்ணு உருவாக்கி விட்டு ஊடகத்தை ஃபுல்லா அந்த பக்கம் திருப்பி விட்டு இவன் இந்த பக்கம் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறான். ஒரு பக்கம் எங்கேயாவது தில்லுமுள்ளு பண்ணணும், தில்லுமுள்ளு பண்றதுக்கு என்ன செய்யறது, ஊடகத்தை மையப்படுத்தி வச்சு ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இஸ்லாமியர்களை மோசமானவர்களாக காட்டுறது இன்னைக்கு ஊடகங்கள் தானே. யதார்த்தத்தில் அப்படியா இருக்கிறாங்க? இல்லையே, சித்தரிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கு. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அழகான ஒரு நியாமத்து அது, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அழகான நியாமத்து அது. அந்த நியாமத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையில் இதை குறித்தும் விசாரிக்கப்படும். நான் ஏன் காசியா நான் வாங்கினேன், உனக்கு என்ன தேவைன்னு கேட்க முடியாது. அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சமூகத்துல நின்னு உனக்கு விசாரணை கண்டிப்பா உண்டு. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, அந்த உம்ரிஹி ஃபீமா அஃபனா, உன் வாழ்க்கை எப்படி கழிச்சேன்னு கேட்கப்படும். என் பாட்டில் உட்காந்து டெலிவிஷனை பார்த்துக்கிட்டே கழிச்சிட்டேன்னு சொல்ல போறியா? மாலிஹி மினைனை கிட்ட சபத்து ஒஃபீமா அன்பக்த, பொருளை எப்படிப்பா சம்பாதிச்ச, இன்கம் எப்படி வந்துச்சு, எப்படி செலவழிச்ச. அல்லாஹ்வுடைய சமூகத்துல இதுக்கு அணுவாக பதில் சொல்ல வேண்டும். நான் எப்படி வேணாலும் சம்பாதிப்பேன், எவனும் கேட்க முடியாது. இங்க வேண்டாம் பேசிக்கலாம், லாடு மாதிரி பேசிக்கலாம். கஃபனை சுத்தி உள்ள வச்சுட்டு அங்க உண்டுங்கிறான். நாளைக்கு மறுமையில வந்துட்டா அங்க கேள்வி உண்டுங்கிறான். அதனால தான் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் ஆன் டியூட்டி தான், ஆஃப் டியூட்டியே கிடையாது. எல்லாத்திலையும் சரியாகவே நாம் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருள்களையும் ஆபத்தில்லாமல் பயன்படுத்தும் வரை பிரச்சனை இல்லை. ஆபத்தாக அமைத்துக் கொண்டால் அது நிச்சயமாக நாளை மறுமையில் நமக்கு பேராபத்தாக முடிந்துவிடும். அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. நமது நேரங்களை அல்லாஹு தாலா சீராக்கி தருவானாக. எந்த விதமான கேடுகளுக்கும் மோசங்களுக்கும் நாமோ நமது சந்ததிகளோ ஆட்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. நாளை மறுமையிலும் நாம் வெற்றியாளர்களாகவே ஜனிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.